ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் வந்து புதுசாக யாராவது கால் பண்ணுறாங்க, உங்கள் மொபைலில் சேவ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணால் அவங்க நேம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி எல்லாமே ட்ரூ கலர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரூ கலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ட்ரூ கலர் வந்து அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, உங்கள் கான்டாக்ட் நீங்கள் எவ்வளோ கான்டாக்ட் வச்சுருந்தாலும் சரி, உங்கள் கான்டாக்ட் எல்லாமே அக்சஸ் பண்ணி அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பருக்கு இன்னொரு பேர்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேர்லாம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கும். ஸோ அப்படி வச்சிருக்க பட்சத்தில் இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ புதுசாக அந்த நம்பர்லேருந்து வேறு யாராவது கால் பண்ணாங்கன்னா அவங்க பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ கலர் வந்து சொல்லும். ஸோ இதுதான் வந்து இவங்க வந்து கால் பண்ணுறாங்க, இது வந்து அவங்க பேர் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்லும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து ட்ரூ கலர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மெத்தட். ஸோ டவுன்லோட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேட்டாஸ் வந்து அதிகமாக இருக்கும் ட்ரூ கலரில். ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து அவங்க வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் மூலிமா தான் வந்து இந்த நேம் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு யாராவது பேர் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே ட்ரூ கலர் வந்து அந்த நேம் வந்து இவங்க பேர் வந்து இதுதான் அப்படி சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து இவங்க பேரில் இந்த பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ அதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே ட்ரூ கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ட்ரூ கலர் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு வருது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடிபி வந்து இப்போ ஓடிபி வரதெல்லாம் சிலது ஸ்பேமில் வந்து போட்டுறது பார்த்தீங்களா, ஓடிபி வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நாம் எப்படி ட்ரூ கலரை நம்ம பேர் நம்ம வந்து நம்ம நம்பரை போட்டாவோ, நம்ம நம்பர் போட்டால் மெயினாக வந்து ட்ரூ கலர் பேசிஸில் தான் வந்து எல்லாமே நம்ம நேம் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. டேட்டாவே கூகுள்ஸு எல்லாத்துக்குமே வந்து ட்ரூ கலர்லேருந்து தான் டேட்டா வந்து சப்ளை ஆகுது. ஸோ இது எப்படி நம்ம பேரை வந்து நம்ம ட்ரூ கலர்லேருந்து ரிமூவ் பண்ணுறது, நம்ம நம்பர் போட்டால் நம்ம பேர் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்கள் ட்ரூ கலர் நீங்கள் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அந்த ட்ரூ கலர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க 3 லைன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க. ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ப்ரைவேசி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரைவேசி சென்டர் வந்து கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட் இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஆர் யூ ஷுர் வாண்ட் டு டீஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர் ஐடென்டிஃபிகேஷன், ஸ்பேம் ப்ரொடெக்ஷன், ட்ரூ கலர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இது 3மே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை மெசேஜ் வந்து பிளாக் பண்ணியிருக்குது, எத்தனை பேர்த்த என்ன ஸ்பேம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காட்டும். ஸோ இது வந்து இது எதுக்காகனா இதெல்லாம் இவ்வளோ இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சொல்லுது. நாங்கள் மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம், சில வேண்டாம்னா விட்டுறலாம். கீழே கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும். ஐ டோன்ட் யூஸ் திஸ் நம்பர் எனிமோர், ஐ டோன்ட் யூஸ் திஸ் ஆப் எனிமோர் அப்படின்ட்டு நம்ம ஐ டோன்ட் யூஸ் அந்த இது வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரூ கலர் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ட்ரூ கலர் டசன்ட் நாட் பிளாக் ஸ்பேம் கால் அப்படின்னு கேட்குது. ட்ரூ கலர் யூஸ் டூ மச் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இதில் எந்த ரீசன் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டீஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டீஆக்டிவேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இது வந்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து டீஆக்டிவேட் ஆகிருச்சு. ஸோ இது வந்து டீஆக்டிவேட் ஆனாலும் உங்கள் நம்பர் நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரூ கலரில் நேம் வந்து வரும். அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பு எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அப்படி பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ட்ரூ கலர் அன்லிஸ்டட் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அன்லிஸ்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குக்கீஸ் கேட்கும். இது வந்து நெசசரி குக்கீஸ் மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்கும். இதுலேயும் சரி, இங்கே பாருங்கள் அதே தான். இங்கே பாருங்கள், அன்லிஸ்ட் கேன்ட் பி ரிவர்ஸ்டு. ஸோ நீங்கள் அன்லிஸ்ட் பண்ணுறா திருப்பி வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இதெல்லாம் வந்து 4 ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. இது ரீட் பண்ணி பாருங்கள். பீப்புள் வாண்ட் டு நோ வென் யூ ஆர் காலிங். ஸோ நீங்கள் யாருனாச்சும் கால் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் யார் கால் பண்ணுறீங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸ்பேம் ப்ரொடெக்ஷன் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து சைன் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஐ வாண்ட் அன்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்.
நோ ஐ வாண்ட் டு அன்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நோ ஐ வாண்ட் டு அன்லிஸ்ட் அப்படி வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் வந்து போட்டுருங்க. ஸோ என்ன மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பர் போட்டு கீழே ஐ ஆம் நாட் ஏ ரோபோட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீசன் அந்த ட்ரூ காலர் இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்களா எதற்காக வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரீசன் கேட்டுருப்பீங்க. ஸோ அது மாதிரி ரீசன் கேட்கும். ரீசன் கேட்கும்போது நான் வந்து ஐ வாண்ட் எனிமோர் அப்படின்னு சொல்லி ட்ரூ கலர் எனிமோர் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கிளியர்னு கொடுத்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் டேட்டாவும் வந்து கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் உங்கள் நம்பர் நீங்கள் வந்து ட்ரூ கலரில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வரவே வராது. வெறும் நம்பர் மட்டும் தான் காட்டும். உங்கள் நேம் வந்து வரவே வராது. சப்போஸ் யாராவது அன்னோன் பர்சன் உங்களோட நம்பர் மட்டும் வச்சுட்டு உங்கள் நேம் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது போட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கும் வெறும் நம்பரை மட்டும்தான் காட்டும். நேம் எதுன்னே காட்டவே காட்டாது. ஸோ இந்த டீட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.